லெட்ஸ் ஸ்டார்ட் ஆர்ட். மண்டாலா ஆர்ட் பற்றி நம்ம நிறைய விஷயம் நம்ம நெட்டில் பார்த்துருப்போம். என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இது நல்லா டாட்ஸ் மாதிரி இருக்கும், இதுக்கு என்ன பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க, இதுக்கு என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நிறைய பார்த்துருப்போம். பட் ஆனால் இது ஒரு ஆர்ட்டை தாண்டி, ஒரு ஹாபி தாண்டி இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா, இது பின்னாடி இவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? மண்டாலா ஆர்ட் பார்த்திங்கன்னா ஒரு புத்திசமில் ஒரு முக்கியமான ஒரு ஆர்ட்டாக பார்க்குறாங்க. இந்தியாவில் நிறைய ஆர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஃபோக் ஆர்ட் இருக்குது, நிறைய ட்ரெடிஷ்னல் ஆர்ட் இருக்குது. இந்த ஆர்ட் ஒரு ஸ்பிரிச்சுவலான ஆர்ட்டாக பார்க்குறாங்க. ஆர்ட் ஒரு ஹாபி மட்டும் கிடையாது, ஒரு டைம் பாஸ் பண்ணுற விஷயம் மட்டும் கிடையாது. இது நம்மளோட சோலோட கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம். ஜென் அப்படின்ற ஒரு புக் நான் படித்தேன். அதில் புத்திஸ்ட் மாங்ஸ் எவ்வளோ அழகாக இந்த ஆர்ட்டை ரசித்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அதில் இருக்கும். இந்த ஆர்ட் புத்திசம், நம்மளோட இந்தியாவில் புத்திசம் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான ஆர்ட். மண்டாலா அப்படின்றது ஒரு சான்ஸ்கிரிட் டேர்ம், அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நான் இந்த பெயிண்டிங்கில் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்கொயரில் பண்ணியிருக்கேன். புத்திஸ்ட் மாங்ஸ் அவங்க மட்டும் இந்த ஆர்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டிபெட், சைனா, ஜப்பான் இந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கும் இந்த ஆர்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணாங்களாமா. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா ஒரு புத்திஸ்ட் மாங்க் ஒரு மண்டாலா ஆர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இவங்க ஒரு கிரிட்லேயுமே சாண்ட் வச்சு ஃபில் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா இதுதான் சாண்ட் மண்டாலா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மண்டாலா கிரிட் பேட்டர்ன்ஸ்குள்ளேயுமே சாண்ட் வச்சு ஃபில் பண்ணுவாங்க. இதை டிபெட்டன் புத்திஸ்டில் ரொம்ப ஒரு முக்கியமான ட்ரெடிஷனாகவே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? இந்த மண்டாலா பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு இருக்க அந்த சாண்ட் கலர் மண்ணில் பண்ணாமல் கலர் ஸ்டோனை நல்லா க்ரஷ் பண்ணி அதில் பண்ணுவாங்களாம். ஏன் நேச்சுரலாக இருக்க சாண்டில் பண்ணாமல் ஒரு ஸ்டோனை க்ரஷ் பண்ணி பண்ணுறாங்கன்னா, ஸ்டோனை க்ரஷ் பண்ணுறப்போ அதில் இருக்க அந்த துகள்கள் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ ஈஸியாக காற்று அந்த பெயிண்டிங்கை அழிக்காத மாதிரி இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி கலர் ஸ்டோனை க்ரஷ் பண்ணி அதில் சாண்டு தயாரித்து அதுக்கப்புறமா இந்த பெயிண்டிங் பண்ணுவாங்களாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு புத்திஸ்ட் மாங்க் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸில் என்ன டிசைன் பண்ணணுமோ அதை அவங்க வரைஞ்சிடுவாங்களாம். ஒன்ஸ் இந்த ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா சாண்ட் வச்சு ஒரு கிரிட்லேயுமே சாண்ட் ஃபில் பண்ணுவாங்களாம். இதை ஃபில் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டியூப் ஃபனல் யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கு பேர் சப்பர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த ஆர்ட் ரொம்ப மைன்யூட்டாக இன்ட்ரிகேட்டாக இருக்கும். இந்த ஆர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாரம் கூட எடுத்துக்குமா. இதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணதுக்கப்புறமா இதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செரிமனியே உண்டாக்குவாங்களாம். க்ரியேஷன் பண்ணுறதுக்கு அவ்வளோ நாள் ஆகுன்றப்போ அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு செரிமனியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த செரிமனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் சேர்ந்து யார் அதை உருவாக்குனாங்களோ அவங்க கையிலேயே டிஸ்ட்ராய் பண்ணி அந்த மண்டை எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டு போய் ஒரு ரிவரில் போடுவாங்களாம். இந்த சாண்டை வேஸ்ட் பண்ணாமல் ஏன் ரிவரில் போடுறாங்கன்னா, இந்த சாண்டுக்குன்னு சொல்லி ஒரு ஹீலிங் பவர் இருக்குமா. ஏன்னா அந்த மண்டாலாவை ஒரு கான்சன்ட்ரேஷனாக பொறுமையாக எவ்வளோ நேரம் அந்த ஆர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மொத்த சாண்டையும் எடுத்துகிட்டு போய் வேஸ்ட் பண்ணாமல் ரிவரில் போடுறப்போ அந்த ஹீலிங் பவர் அதில் இருக்க குட்டி குட்டி உயிரினங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக. இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடியும் ஒரே ஒரு திங்கை தான் அவங்க டினோட் பண்ணுறாங்க. நத்திங் இஸ் பர்மனெண்ட். ஒரு விஷயம் உருவாச்சுன்னா அதுக்குன்னு அழிவும் இருக்குது அப்படின்ற அழகான விஷயத்தை டினோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆர்ட்டை க்ரியேட் பண்ணி டிஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்களாம். ஜென் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், லிவிங் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. புத்திசமில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த மொமெண்ட்டில் லிவ் பண்ணோம் அப்படின்ற அந்த கோட்பாடு அதிகமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக ஆர்ட் அவங்க ஒரு பெரிய மீடியமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கேலிகிராஃபி, பெயிண்டிங், லேண்ட்ஸ்கேப் பெயிண்டிங், அப்புறம் மண்டாலா ஆர்ட், கந்தாரா ஆர்ட் அப்படின்னு சொல்லி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்ட்டை அவங்களோட ரிலீஜியஸாகவும் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ்க்கும் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஆர்ட் என்னோடய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, நான் ஆர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப எல்லாத்துக்குமே அவசரப்படுவேன். பட் ஆனால் ஒன்ஸ் ஆர்ட் நான் பண்ணதுக்கப்புறமா எனக்குள்ளே ஒரு பொறுமை வந்துச்சு. ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோடனே எண்ட் ப்ராடக்டை யோசிக்காமல் அதோட ப்ராசஸை நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்ட் தான் கற்றுக் கொடுத்துச்சு.
ட்ரஸ்ட் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கப்போ அந்த ப்ராசஸை வந்து நம்ம நம்பணும். அப்போ தான் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து எனக்கு ஆர்ட் தான் வந்து சொல்லி கொடுத்துச்சு. அது எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸுமே ஹியூமன் சோலோட கனெக்ட் ஆகிற விஷயம்தான். அது பெயிண்டிங்காக இருந்தாலும், டான்ஸாக இருந்தாலும், மியூசிக்காக இருந்தாலும் சரி. சில பேருக்கு வந்து புக்ஸ் படிக்க பிடிக்கும், சில பேருக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு ஃபார்ம்ஸுமே வந்து ஹியூமன் சோலோட வந்து கனெக்ட் ஆகிற விஷயம்தான். எனக்கு வந்து பர்சனலாக பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும். ஆர்ட் ஃபார்ம்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதும், அதை பற்றின ஹிஸ்ட்ரி, ஸ்டோரிஸ் இதெல்லாம் கேட்குறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலாக ஒரு ஹியூமன் பீயிங்குமே தன்னோட ஒர்க்கை தாண்டி ஒரு ஹாபியோ ஒரு பேஷனோ வச்சுக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்மளோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம விஷயங்கள் கற்றுக்கிறப்போ எவ்வளோ அழகான விஷயம்லாம் இருக்குது இந்த உலகத்தில், அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம். அது ஒரு தனி உலகத்துக்கே கூப்பிட்டு போகும். நான் வந்து ஆர்ட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ட் வரைய ஆரம்பித்தேனாவே ஒரு தனி வேர்ல்டு மாதிரி இருக்கும். எனக்கு இந்த வீடியோஸ் இதெல்லாம் வந்து நான் போடுறதுக்கான மெயின் ரீசனே எனக்கு தெரிஞ்ச ஆர்ட்டை வந்து எனக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.